வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 32 படங்களுக்கு பதிலாக 34 படம் வந்து எடுத்து பேசி அதில் வந்து பல டெக்னிக்கல் குழப்பங்கள் நடந்து திரும்பவும் வந்து 32 ஷார்ட் அவுட் பண்ணி இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பார்ட் 2 ஆஃப் த டோர்னமெண்ட். ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோலாகலமாக நடந்து முடிஞ்சது, ஜாலியாக இருந்துச்சு எங்களுக்கு பேசுறதுக்கே. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட ரெண்டாவது பார்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு செமையாக தோணுச்சு. ஏன்னா லிஸ்ட் ஆஃப் படங்கள் வந்து அப்படிதான் இருக்குது. ஸோ வழக்கம் போல வந்து ChatGPT கேட்டு ஒரு டோர்னமெண்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். 16 மேட்ச் ரெடி பண்ணிட்டோம். இந்த 16 மேட்ச் வந்து ஒன்னொன்னா வந்து சந்தோஷ் வந்து படிப்பாரு. அதுக்கு அப்படியே நம்ம வந்து போயிடலாம். விளையாண்டு பார்த்தேன். நிம்மதியா இருக்கக்கூடாது ஒரு மனுஷன். சரி போமா நண்பர்களே, முதல் படம் ஆரம்பிக்கலாமா? மேட்ச் நம்பர் 1 ரெண்டுமே வந்து ஆண்டவருடைய படம். விக்ரம் வர்சஸ் இந்தியன். ஓல்டு கமலா, நியூ கமலா, லோக்கியா, சங்கரா, ரகுமானா, அனிருத்தா? சரி போமா. என்ன ஃபர்ஸ்ட் சொல்ல விடாதீங்க. ஃபர்ஸ்ட் சந்தோஷ் ஆரம்பிங்க. போன மேட்ச் ரதீஷ், அப்புறம் நானு. விக்ரம் விக்ரம் விக்ரம். மேட்ச் நம்பர் 2. வாடா மேட்ச் நம்பர் 2 தான் மஜாவா இருக்க போகுது. ரதீஷ் கண்ணுல ரத்த கண்ணீர் வரப்போகுது அடுத்த மேட்ச்ல. I am getting it. கத்தி வர்சஸ் துப்பாக்கி. அருமையான மேட்ச், சரியான மேட்ச். ரெண்டு ஒரு கண்ணுன ரெண்டுத்தையும் புடிங்கி போட்டுரும். ஓகே, I have decided. நான் டிசைட் பண்ணிட்டேன். பட் என்னதான் டஃப் மேட்ச் இருந்தாலும் நானும் ஈஸியா டிசைட் பண்ணிட்டேன். பட் நான் டிசைட் பண்ணது உங்க கூட ஒத்து போதான்னு மேட்ரு. பாத்திர காக்கா அந்த ஆய் போயிட போகுது மேல போட்டுட்டு. இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் அவன்ட்ட கேளுங்க. ஃபர்ஸ்ட் அவன்ட்ட கேளுங்க. நம்ம மாத்திக்கலாம். ஆமா. ஓகே, துப்பாக்கி. கன். எதனால துப்பாக்கி அப்படின்னா கைதியும் வந்து சூப்பரான கத்தி இல்ல கத்தியும் சூப்பரான படம் தான். ஆனா வந்து எனக்கு என்னமோ அந்த ஸ்டைல் வைஸ், மியூசிக் வைஸ், ஆக்ஷன் சீன்ஸ் வைஸ், அந்த விஜய் வந்து ஆஸ் ஒரு மிலிட்டரி ஆஃபீஸரா நடிச்சது, ஆர்மி ஆஃபீஸர் நடிச்சது, அந்த ஸ்வாக், அது எல்லாமே கத்தியை விட என்னமோ துப்பாக்கியில வந்து செமையா இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த இன்ட்ரெஸ்டிங்கா அந்த வில்லன் அதுவுமே வந்து செமையாச்சு. இதுல வில்லன் டம்மியாயிடுவான் ஒரு கடத்துக்கு மேல. துப்பாக்கியில வில்லன் வந்து சூப்பரா இருப்பான். என்னதான் அது நல்லா இருந்தாலும். அதே மாதிரி இது வந்து விஜய்க்கு வந்து ஒரு டவுன்ஃபால் ஆன பீரியட்ல வந்து டக்குன்னு சூப்பரா ஏத்தி கொடுத்த படம் வந்து துப்பாக்கி. கத்தி என்னதான் நல்லா இருந்தாலும் துப்பாக்கின்றது ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ண படம்ன்றதுனால துப்பாக்கி. சூப்பர். அடுத்தது வாங்க. அடுத்தது ரொம்ப இது எனக்கு ஈஸியான ஒரு போட்டியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் சிங்கம் 2, இன்னொரு பக்கம் த ஆல் டைம் கிளாசிக் கில்லி. அதுலயே ஆன்சர் வந்துருச்சு. கில்லி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. என்னதான் இது சிங்கம் 2 ஆட் பண்றதுக்கே நாங்க கஷ்டப்பட்டோம். இப்ப ஈஸியா ஹெல்மெட் ஆகி போயிடுச்சு. வாங்க அடுத்தது இன்னொரு டஃப்பான ஒரு இது. அதாவது ஒரு பக்கம் வந்து ஆண்டவர்னு ஒருத்தர் என்னதான் வந்து கெட்டப் நடிச்சாலும் அவரோட சிஷ்யன் இன்னொரு பக்கம் பயங்கரமா கெட்டப் நடிப்பாரு. ஒரு பக்கம் விஸ்வரூபம், இன்னொரு பக்கம் அந்நியன். I have decided. Sorry. I have also decided. Okay, I have also decided. Okay, சந்தோஷ் நீங்க போங்க. ஆண்டவர்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் போணும். வாங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட். விஸ்வரூபம். Sorry. சொல்லுங்க ரதீஷ். அந்நியன். தெரியும் இருந்தாலும் எனக்கு தெரியும். ஒரு ஆண்டவர் கண்ணின்றதை விட்டு கொடுக்காம பேசிருக்காங்க. இல்ல அந்த இடத்துல இது தசாவதாரம் வந்து நான் தசாவதாரம் சொல்லியிருப்பேன். ஆனா அங்க வந்துட்டு அந்நியன்ற படத்தோட விஸ்வரூபம் கம்பேர் பண்ணும் போது எனக்கு தெரிஞ்ச விஸ்வரூபம் அந்நியன் வந்து ஒரு ஸ்டெப் ஆகடா இருக்கு. பிளஸ் ஸ்கிரீன் பிளே வைஸாவும் இருக்கட்டும், அந்நியன் வந்து அந்த பைபோலார் டிசார்டர் மல்டிபிள் ஐயோ அது பேரு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டரை காட்டின விதமா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆமா, பாட்டும் நல்லா இருக்கும். எல்லா படம் ரெண்டக்கன்ட்டு இத சொன்னாலும் இன்னொரு பக்கம் விஸ்வரூபம் வந்து சொத்தலாம் வித்து அடகு வச்சு அத வந்து அந்த டைம்ல பாக்கும்போது ஒரு மாதிரி ஒரு நியூ ஜானர். அது எனக்கு ஒரு டெரரிஸ்ட் கேங்கோட இருந்து அவங்களோட உளவாளியா இருந்து அதுக்கப்புறம் அதை எப்படி நல்லது ஆக்குறாரு அப்படின்றத ஒரு கதை வந்து
ஒரு அந்த டைம்ல அது புதுசு. ஒரு பாயிண்ட் எனக்கு வந்து விஸ்வரூபம் அண்ட் அன்னியன்ல வந்து அன்னியன் வந்து ஒரு ஸ்டெப் அதிகமா இருக்குது. எனக்கு என்ன அப்படின்னா அந்த கமர்ஷியல் அந்த மீட்டரை வந்து சங்கர் பயங்கரமா பிடிச்சிருப்பாரு அதுல. ஆமா, சங்கர் எடுத்ததுலே சிவாஜி ஒரு பக்கம் நம்ம எப்படி பயங்கரமா பேசுறோமோ அன்னியன் ஈக்குவல் கிரெடிட்ஸ் நம்ம வந்து அந்த மாதிரி கொடுத்தே ஆகணும். அந்த அளவுக்கு விக்ரமுக்கும் சரி, விக்ரமுக்கு இன்ன வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அன்னியன் மாதிரி படம் அமையவே இல்லை. மீன்ஸ் அந்த மாதிரி ஒரு டாப் நாச் ஹிட் வந்து அமையவே இல்லை. விக்ரம்க்கு அன்னியனுக்கு அப்புறம் எந்த நல்ல படமும் அது வேற விஷயம். அடுத்த படம் பாத்தீங்கன்னா இதுவும் சூப்பரான ஒரு காம்படிஷன். ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஆடுகளம், இன்னொரு பக்கம் சுப்பிரமணியபுரம். ஒரு பக்கம் ஜிவி அவருடைய ஆடுகளம்ல அவரோட மியூசிக், இதுல இந்த பக்கம் சுப்பிரமணியபுரம் மியூசிக் யாரு? ஜேம்ஸ் வசந்தன். அதுலயும் ஒரு மாதிரி விண்டேஜ் மியூசிக், அந்த ஒரு 90s மியூசிக் கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு மாதிரி நம்ம லோக்கல் நம்ம ஊரு ஒரு மியூசிக் கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்டிங் ரெண்டு பக்கமும் செமையா இருக்கும். எல்லா பக்கமும் வந்த கேரக்டர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். I have decided. Right, okay. நான் வந்து I am going with சுப்பிரமணியபுரம். சுப்பிரமணியபுரம். அவன் ஆடுகளம் சூஸ் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க எதனால ஆடுகளம் நீங்க சொன்னீங்க? ட்ரை டு கன்வின்ஸ் us. இல்ல, எனக்கு சுப்பிரமணியபுரம் வந்து அது ஒரு கிளாசிக்கான படம். எனக்கு என்னன்னா ஒய் ஆடுகளம்னா அந்த ஆடுகளம் எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான கொஞ்சம் டீப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாரு. சும்மா அது ஒரு சீனா வைக்காம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா அதை ஒரு டீப்பா அதுக்குன்னு தனியா டீடைலிங் கொடுத்து அதை வந்து நல்லா தெளிவா டீடைல்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாரு. அதை வச்சு ஒரு படம் எடுக்க முடியுமான்னு டிஃபரெண்டா இருந்துச்சு. ஜஸ்ட் அதை மட்டுமே இல்லாம அதனால அதை சுத்தி வாழ்ற மக்களை வச்சு ஒரு கதை எழுதியிருந்தாரு. சோ அதனால எனக்கு ஆடுகளம். சுப்பிரமணியபுரமே அதே மாதிரி ஒரு ஒரு டவுன் டு எர்த் ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு விஷயம், அந்த மாதிரி விஷயத்தை வச்சு எடுத்திருந்தாங்க. பட் இருந்தாலும் இது எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயம் ரொம்ப புதுசுன்றதுனால எனக்கு ஆடுகளம். சுப்பிரமணியபுரம் எதனால நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, அது அந்த ஹேண்டில் பண்ண அந்த கதைக்களம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அப்படியே எல்லாரையும் அந்த பழைய காலத்துக்கு கூட்டு போன அப்படியே அது அவங்களோட காஸ்டியூம்ல இருந்து அந்த செட்ல இருந்து 70sல நடந்ததை அப்படியே திருப்பி ரீக்ரியேட் பண்ண மாதிரி ஆர்ட் ஒர்க்காவும் இருக்கட்டும், மேக்கிங்காவும் இருக்கட்டும், காஸ்டியூம்ல இருந்து எல்லாமே, மியூசிக்ல இருந்து எல்லாமே, அவங்க பேசின விதங்கள் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அந்த கடைசியில அந்த ஹீரோயினை வச்சு ட்விஸ்ட் கொடுத்து அவங்களே வந்து வில்லி ஆக்குனதெல்லாம் வந்து அதெல்லாம் மனசு பதறிடுச்சு. அத விடுங்க, கடைசியில கஞ்சா கருப்பிட்டே காசி அந்த டைம் பார்த்தா அப்படின்னா சசிகுமார் அண்ட் சமுத்திரகனி இவங்க எல்லாம் யாருன்னு நமக்கு தெரியாது. இல்லாம மியூசிக்கும் சூப்பரா இருந்துச்சு இந்த படத்துல. மாதிரி அந்த மண்ணு மணக்குற மல்லிகை பூண்டு இந்த சைடு ஒரு குத்தா இருக்கட்டும், இது கண்கள் இரண்டால அது ஒரு அதனால வந்து சுப்பிரமணியபுரம். அடுத்து எனக்கு இது கொஞ்சம் ஈஸியா தான் நினைக்கிறேன், பட் ஸ்டில் அருமையான ஒரு போட்டி. ஒரு பக்கம் வந்து பாக்ஸிங், இன்னொரு பக்கம் விவசாயம். சார்பட்டா பரம்பரை வெர்சஸ் கடைசி விவசாயி. லாஜிக்கே இல்லாத கம்பேரிசன். இதுலயே எப்படி நான் தனித்து நிப்பேன் என்று எனக்கு தோன்றுகிறது. சொல்லுங்க, கம் ஆன், லெட்ஸ் கோ. சார்பட்டா பரம்பரை. லெட்ஸ் கோ சந்தோஷ். நான் லாஸ்டா சொல்றேன், நீங்க சொல்லுங்க. பரம்பரை ஆஃப் சார்பட்டா. கடைசி விவசாயி. எனக்கு ரெண்டு விஷயம். ஒய்ஸ் கடைசி விவசாயி ஒரு சார்பட்டா பரம்பரைனா, கடைசி விவசாயி இஸ் பியூர் சினிமா. எந்த வகையிலும் ஒரு சினிமா தன்மைன்றது சுத்தமா இருக்குது அந்த படத்துல. ரெண்டாவது சார்பட்டா பரம்பரையில எனக்கு ஒரே ஒரு சின்ன குறை என்னன்னா, செகண்ட் ஹாஃப்ல இந்த ஸ்டார்டிங் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா திரும்ப எதை பார்ப்போம், சார்பட்டா பரம்பரை வந்து மீம்களின் கூடாரம். அது தங்கன் வாத்தியார் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து டான்சிங் ரோஸ் ஒரு பக்கம். அத்தேரே நான் போறேன் அந்த மாதிரி. அது ஒரு கட்டத்துல வந்து நமக்கு வந்து மோட்டிவேஷனா இருந்தாலும் இந்த மாதிரி மீம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பாக்குறதுக்கு காமெடியா இருக்கு. அது அந்த ரீவாட்ச் வேல்யூ வந்து காமெடியா இருக்கு. இது டாடி அவரோட ரோல் இவர் சூப்பர், அது வந்து செம்மையா நடிச்சிருந்தான். அவன் கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் அது. அடுத்தது வந்து அடுத்த காம்படிஷன் போன இதுல முடிஞ்சதுதான். சோ பெருசா பேசுறது எதுவும் இல்ல. போர் தொழில் வெர்சஸ் துருவங்கள் 16. இதுல போன டைமே வந்து போர் தொழில் தான் சூஸ் பண்ணோம். சோ அதுவே அப்படியே இருக்கட்டும். அடுத்து வாங்க. ரெண்டுமே காமெடிகளின் கூடாரம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரெண்ட் செட்டர். ஒரு பக்கம் ஆண்டவருடைய காமெடி வசூல் ராஜா MBBS, இன்னொரு பக்கம் தலைவர் வடிவேலுடைய காமெடி புலிகேசி. I have decided. No, I have not decided. Let me rethink for a moment. ரெண்டுமே அருமையான வந்து எந்த அளவுக்குன்னா ரெண்டுமே மீம்ஸ் அடிச்சு தள்ளுறானுங்க. ரெண்டுமே வார்த்தையில விளையாண்டு இருப்பாங்க பயங்கரமா. ரெண்டுமே டிஃபரெண்ட். லைக் புலிகேசி வந்து காமெடி படம், சாதாரணமா வடிவேல் காமெடி சொல்லிட்டு போக முடியாம அதுல ஒரு ராஜான்னு ஒரு கதையை வச்சு அதுல ரெண்டு வடிவேலை வச்சு ரெண்டுமே கன்வின்சிங்கா நடிச்சு
இருக்கும். இன்னொரு பக்கம் சுல்ராஜா, அதெல்லாம் என்னன்னு சொல்றது, பேதி ஃபர்ஸ்ட் பேஷண்டே பேதி பேபி பேதி பேபி அதெல்லாம் கல்ட் கிளாசிக் சுல்ராஜாலாம். ஆண்டவர் சந்தோஷ் தான் ஃபர்ஸ்ட் போணும். This time I'm letting down ஆண்டவர். I'm going with புலிகேசி. I did not expect this. இப்ப பாருங்க ரெண்டு பேரும் ஆண்டவர் படம் சொல்லுவாங்க. அதான் நடக்கும் பாருங்க. சொல்லுப்பா ரதீஷ். அவன் சொன்ன மாதிரிதான். சரி, ஐ அம் கோயிங் வித் புலிகேசி. எதனால நான் புலிகேசி சூஸ் பண்ண அப்படின்னா, ரதீஷ் பார்க்கலாம், நான் தான் சொல்லுவேன் ஆண்டவருக்கு புலிகேசி பண்ணதுக்குல ஜோக்கர் இருக்கு அவங்களுக்கு. எனக்கு வசூல்ராஜா வந்து கல் கிளாசிக், அதெல்லாம் மிஞ்சவே முடியாது. ஏன் புலிகேசினாக்கா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து வசூல்ராஜா இஸ் மிக்ஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸ். கம்ப்ளீட் காமெடின்றதை தாண்டி அதுல எமோஷன்ஸ் நிறைய இருக்கும். என்னதான் அதை ரீமேக் பண்ணியிருந்தாலுமே அதை விட பெட்டரா பண்ணிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சோ அது ஒரு விஷயம். புலிகேசில வந்து எனக்கு வடிவேல அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ல பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பக்கம் நல்ல சீரியஸான கேரக்டர், இன்னொரு பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னியான கேரக்டரா இருக்கும். அதை தாண்டி புலிகேசில வந்து சின்ன சின்னதா அங்கங்க அரசியல் பேசியிருப்பாங்க. புலிகேசி வந்து ஏன் சூஸ் பண்ணா, எனக்கு த்ரூ அவுட்டாவே எனக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்க மாதிரி இருந்துச்சு. மேபி வசூல்ராஜால அங்கங்க கொஞ்சம் டவுன் பாயிண்ட்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சோ, மேபி கொஞ்சம் லவ் போர்ஷன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் அந்த டவுனா இருந்த மாதிரி இருந்துச்சு. எமோஷனல் சீன் நல்லா ஒர்க் ஆயிட்டா இருக்கும். அதாவது வந்து கடவுள் இல்லன்றவன் நம்பலாம், கடவுள் இருக்குன்ற நம்பலாம், ஆனா நான் தான் கடவுள் நம்புறேன் அவன் நமக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் லாஜிக்கலான சீனே. கொஞ்சம் நித்யானந்தா சாமிகள் பீக்ல இருந்தாரு. கிரேசி மோனோட டைலாக்ஸா இருக்கட்டும், அந்த வந்து பைல்ஸ் ஆபரேஷன் பண்ற அந்த ஒரு சீனா இருக்கட்டும், அவங்க வந்து கலையலங்காரம் இதை மாத்துறா அப்படின்னு, இதெல்லாம் சூப்பர் தான். பட் இந்த பக்கம் புலிகேசி வந்து ரொம்ப நமக்கு ரிலேட்டபிளா இருக்க மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு வகையில நமக்கு ரிலேட்டபிளா இருக்க மாதிரி இருக்கும். நமக்குள்ள ஒரு காமெடி பீஸ் இருப்போம்ல, அதுதான் வந்து வடிவேலுடைய ஒரு காமெடி வெர்ஷன். ஜாலியா ஏதாவது பேசிக்கிறாரா சரிப்பா. எனக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் கிரேசி மோகனோட காமெடி ரைட்டிங். வார்த்தையிலே விளையாண்டு இருப்பாங்க அந்த படம் ஃபுல்லாவே. 5 கூட 2 கூட்டு அப்படின்னு, இந்த பத்தியா 7 வந்துருச்சு, நான் 7 வந்துச்சு, நம்மதான் அப்படின்றது. புலிகேசி நான் வந்து குறைச்சி யார போடல, ஈக்குவல் அண்ட் ஈக்குவல் டைட்டா இருக்கும் ஃபுல்லாவே. அதுலயும் செம காமெடி கண்டென்ட்ஸ். இந்த அக்கா மாலா பாம்பு தோலை உருவி அதுல கரடி அம்பு ஒரு சீனு எல்லாமே அல்ட்டியா இருக்கும். பட் என்னதான் அவ்வளவு நல்லா காமிச்சாலும் இந்த சைடு வந்து கமல் அண்ட் கேங்ஸ் எக்ஸிகியூஷன் ஆஃப் தட் காமெடி ஒர்க்ட் அவுட் வெல். வசூல்ராஜால அப்படியே காமெடியா போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து அப்படியே எமோஷனலா பேசிருப்பாரு. பிரகாஷ் ராஜ் கிட்ட பேசுற அந்த சீன், ஆண்டவர் விடுங்க, அந்த பக்கம் நாகேஷ் ஒரு வாசிப்பாரு பாருங்க. எல்லாமே பட் ஸ்டில் ஓட் வைஸ் பார்த்தோம்னா புலிகேசி. பட் வசூல்ராஜா எந்த விதத்துலயும் குறைஞ்சதே கிடையாது. சரி, நம்ம அப்படியே அடுத்த காம்படிஷனுக்கு போவோம். இதுல வந்து ஆக்சுவலா என்ன இருந்துச்சு அப்படின்னா, புலிகேசி வர்சஸ் இந்த படம் இருந்துச்சு. அது சம்பந்தமே இல்லாதனால நான் வந்து வசூல்ராஜா வச்சேன். இப்ப சம்பந்தமே இல்லாத படம் இருக்கு தெரியுமா, அது என்னதுன்னா, ஒரு பக்கம் 1000ல் ஒருவன், இன்னொரு பக்கம் சூரரை போற்று. நல்லா இருப்பியா தம்பி, நீ நல்லா இருப்பியா? தம்பிதான், அண்ணன் தம்பி படம் தான். ஐ ஹவ் டிசைடட். இது ரொம்ப ஈஸி, எனக்கு இது ரொம்ப ஈஸி. உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்றேன். இந்த வாட்டி என்னதான் மட்ட பண்ண போறீங்கன்னு நினைக்கிறேன், பாப்போம். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இப்பதான் தெரியுது, ஃபர்ஸ்ட் லீக் ரவுண்ட் வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஆமா, இதுதான் எல்லாமே டஃபா இருக்குது. சரி, மாறா மாலாவா மாலா இல்ல மாறா மாலாவா? நான் என்னத்த பேசிட்டு நீ என்ன பேசிட்டு இருக்க? சூரரை போற்று நீ சொல்லுங்க. அடியிலிருந்து எஸ்கேப் ஆகி இருக்கிறேன் நண்பர்களே. சூரரை போற்று. சரி, இவன் தான் ரொம்ப நேரம் யோசிச்சா. நீ சொல்லு, ஏன் 1001 இல்லாம சூரரை போற்று சூஸ் பண்ண? ஒரே ஒரு ரீசன், ரீவாட்ச் வேல்யூ. அந்த டைம்லயும் சரி, இந்த டைம்லயுமே சரி, 1001 ஒரு பெரிய பிரச்சனையா பார்த்தது எக்ஸிகியூஷன்ன்றது தனி. அந்த பட்ஜெட்ல அவங்க அது பண்ணதே பெரிய விஷயம். சோ அது நான் குறைய சொல்ல மாட்டேன். பிரச்சனையா பார்த்தது வந்து அது ahead of his time தான். புரியாம போயிடுச்சு நிறைய பேருக்கு. இப்ப பார்த்தாலுமே நிறைய பேருக்கு அது புரியாது. இப்ப தங்கலான்ல பேசின தமிழே பாதி பேருக்கு புரியல. அப்படி இருக்கிறப்போ 1001 இப்பயுமே நிறைய பேருக்கு புரியாம போகும். சோ ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி ரீசன்
1001 விட்டு கொடுத்தது காரணம் அது புரிய மாட்டேங்குதுன்றதுனாலதான். இன்னொரு சூரரை போட்டு சூஸ் பண்ணது காரணம் எங்க அண்ணன்றதுக்காக நான் சூஸ் பண்ணல. அப்படி நான் பயஸ்டா பேச மாட்டேன். சூரரை போட்டு அது இன்னெவிட்டபிள். அதெல்லாம் இல்ல எனக்கு வந்து பர்சனலா எனக்கு கேட்ட அப்படின்னா ஒரு இடத்துல சூர்யாவை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருந்தானுங்க. அவரே அடி வாங்கிட்டாரு, மண்ண மாதிரி அவரே தலையில போட்டுட்டு இருந்தாரு. அப்படி இருக்கிறப்போ ப்ராப்பரா சூஸ் பண்ணி ஒரு படம் நடிச்சது ஓடிடி. அது ஒரு தனி வழி, அதை விடுங்க. ஆனா அது இப்போ வரைக்கும் ஒரு மோட்டிவேஷன் தேவைன்னா ஒரு 2 சீனை பார்த்தா மோட்டிவேட் ஆயிட்டேன், நான் வேலை செய்ய போறேன். யூடியூப் வீடியோ எடிட் பண்றதுக்கே என்ன சரி. அப்ப ஒரு மியூசிக் ஒரு ரைட்டா 2 சீனை பார்த்தா ஃபைட்டை இறக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு இதுக்கு எமோஷனலாவும் சரி மோட்டிவேஷனலாவும் சரி அந்த அப்பா இறந்த சீன்ல வந்து சூர்யா அந்த ஆக்டிங்லாம் அதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஒரு ரொபோட்டிக் சூர்யா இருக்குல்ல, அந்த ஒரு நீங்கள் வெல்லாம் ஒரு கோடி சூர்யால இருந்து நார்மலா இறங்கி வந்து அந்த ஒரு சந்தோஷம். அதனால வந்து சூர்யா போட்டு அடுத்த படம் போமா நோட் பண்ணிட்டு வரியா பணியே? அடுத்தது வாங்க. இதுல வாங்க ஆண்டவர் கண்ணி. உனக்கு செமையான ஒரு சாப்பாடு ஒண்ணு இருக்கு இதுல. ஒரு பக்கம் தசாவதாரம். நீ என்ன நடிச்ச? வேற என்ன இதுல கமல் படம் இருக்குது? நான் என்னோட ஓஜி படம் ஒண்ணு இருக்கு, அது வந்துருமான்னு பயந்துட்டு இருந்தேன். அது வரல, அது ஒரு சந்தோஷம். அது எங்க போச்சுக்கிறாங்க தெரியல. சரி ஓகே, ரதீஷ் நீ ஸ்டார்ட் பண்ணு. அவன் போன அவன் தான் நீ ஸ்டார்ட் பண்ணிரு. மாட்டியா? தசாவதாரம் வந்திருக்கலாம்ல. தசாவதாரம் எனக்கு நீ சொல்லு. நீங்க சொல்லுங்க, நான் லாஸ்டா சொல்றேன். எனக்கு தசாவதாரம் தான். எனக்கும் தசாவதாரம் தான். எனக்கு நான் இது சொல்லிடுறேன். தசாவதாரம் பேசுறதுக்கு முன்னாடி உத்தம வில்லன் நான் அன்னைக்கு சந்தோஷம் சொல்லிட்டு இருந்தேன். அதுல அந்த கதை ஒண்ணு சொல்லியிருப்பாங்கல்ல, கடைசியில அந்த நாடகம் போடுற ஒரு கதை இருக்குல்ல, அது அந்த காலத்துல ஒரு ராஜா ஒரு அரக்கனுடைய கதை. அது அந்த அரக்கன் வந்து தன்னுடைய குழந்தையே வந்து பிறக்கிற குழந்தைய தன்னை கடவுளா பார்க்காம இன்னொரு நாரதரை வந்து கடவுளா பார்த்து அப்படியே ஆப்போசிட்டா வர்ற நாராயணனை வந்து கடவுளா பார்த்து அதுவே வந்து எதிரியா வந்து அதுக்கப்புறம் இந்த அரக்கன் சாவர மாதிரி எல்லாம் வரும். அது பெரிய கதையா வரும். நிறைய டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க யூடியூப்ல. சோ அந்த அளவுக்கு எடுத்து அதை வந்து இப்ப கமல் ரியல் லைஃப் கமல் அந்த கமல் அந்த கதைக்குள்ள இருக்கிற அந்த கமல்ன்ற ஒரு நடிகர் அவர் வந்து நாடகம் போடுறது. இது 3 டிஃப்ரெண்டான கதைகளை வந்து அப்படியே இணைச்சிருக்க மாதிரி இருக்கும். ரெஃபரன்ஸ் கூடாரம் டீகோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆனா ரிலேட்டபிள் வைஸ் பார்த்தா அப்படின்னா ஆண்டவருக்கு ஒரு பெரிய கமர்ஷியல் சக்சஸ் வந்து தசாவதாரம். அந்த கேஎஸ் ரவிக்குமார் வந்து அடிச்சு தெறிக்க விட்டாரு. அந்த 10 கெட்டப்ப வச்சுக்கிட்டு நம்ம விக்ரம் மாதிரி சும்மா வேஸ்ட் பண்ணாம 10 கெட்டப்லயும் வந்து அசத்திருப்பாரு ஆண்டவர். எல்லாத்துலயும் வந்து டிஃபரன்ஸ் காமிச்சிருப்பாரு. ஒரு விஷயத்துலயும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு கேரக்டர் இருக்கும். ஒண்ணு ஸ்லாங்ல இருக்கும், இல்ல வாய்ஸ்ல இருக்கும், இல்ல பாடி லாங்குவேஜ், எல்லாத்துக்குமே எல்லாமே இருக்கும். அதுல அந்த போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் வந்து வந்துருப்பா, அதுதான் வந்து செமையா இருக்கும். தலைவா சொல்லையா நின்னுகிட்டு இருக்கிறது லாரியா காரா. அந்த கேரக்டர் எவ்வளவு பயங்கரமான கேரக்டர்னா அதை வச்சு ஒரு ஸ்பின் ஆஃப் படமே ரெடி பண்ணாங்க. ஆனா அது ரிலீஸ் ஆகல, ஆனா அதை ரெடி பண்ணி வச்சாங்க. அவர் அவருக்கு இருக்கிற ஆண்டவரை பத்தின ஒரு கருத்து அதெல்லாம் பேசிருப்பாரு. கடவுள் இல்லன்னு நான் எங்க சொன்னேன், இருந்தா நல்லா இருக்கும். நக்கல் தானே உனக்கு. அத முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க எதுல நின்று பேசிட்டு இருந்தாங்கன்னு ஒரு ஜூம் அவுட் வருவாங்க பாரு. அதுல அந்த எலும்பு கூட கையில எலும்பு எல்லாமே அவ்வளவு டீடைலிங் இருக்கும். அதுவும் 2006 நினைக்கிறேன், 2006 7 தெரியல, 6 நினைக்கிறேன். அந்த டைம்ல அவ்வளவு சூப்பரா ஒரு இதை எடுத்துட்டு வந்து காட்டினதெல்லாம் அல்டி. என்னதான் கமல்ஹாசன் படமா இருந்தாலும் அந்த கேஎஸ் ரவிக்குமாரோட பிரில்லியன்ஸ் வந்து அங்க செமையா பிளே பண்ணிருந்தது. அந்த படம் இத்தனைக்கும் அந்த 10 கேரக்டர் 10 கெட்டப்பு டியூரேஷன்லாம் ரொம்பலாம் போல. வழக்கமா ஒரு நார்மலா படம் எவ்வளவு டியூரேஷன் எடுப்பாங்களோ அதே டியூரேஷன்ல கேஎஸ் எக்ஸ்பெக்ட் எஃபெக்ட்ஸ் அதுக்குன்னு ஒரு வீடியோவே போட்டிருப்பாங்க. அந்த 10 அவதாரத்துக்கும் ப்ராப்பர் மீனிங் கொடுத்து 10 கேரக்டரும் அந்த 10 அவதாரத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணும். அந்த அவதாரத்தோட ஈவெண்ட்டையும் ரெப்ரசென்ட் பண்ணும். அது எதுக்கு இந்த பூமிக்கு வந்துச்சு, என்ன பண்ணுச்சு, அதையும் ரெப்ரசென்ட் பண்ணும். அதெல்லாம் பீக் டீடைலிங். அதெல்லாம் அதான் இது எல்லாமே பண்ணி அந்த கமர்ஷியல் சினிமான்ற பிளேட்ல வச்சாங்க பாரு. அங்கதான் அது டாப் நாட்ச் ஆச்சு. அந்த படத்துக்குலாம் கமல் வந்து ஆஸ்கர் கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா கிடைக்கல பாவம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். அடுத்தது வருவோம். ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து ஒரு தலை படம் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் மங்காத்தா, இன்னொரு பக்கம் அமரன். I think it is an easy choice. ஆனா டிசைட் பண்ண நினைச்சா வருத்தமா தான் இருக்கு. பட்
ஒருத்தருக்கு அது 50வது மூவி, இன்னொருத்தர் வந்து பயோகிராஃபி, அந்த முகுந்த் அவருடைய பயோகிராஃபின்ற ஒரு எமோஷனல் கனெக்ட். இன்னொரு பக்கம் ஜாலியாவே எடுத்துட்டு போயிருந்தாங்க இந்த வெங்கட் பிரபு அண்ட் கேங். இன்னொரு பக்கம் ஜாலியாவே எடுத்துட்டு போயிருந்தாங்க. அஜித்துக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் இது. அதுக்கப்புறம் ஒரு 10-15 வருஷத்துக்கு மங்காத்தா மாதிரி இல்ல ஓட்டிட்டு இருந்தாங்க அவங்க. ஓகே டிசைடட். ஐயோ இவ்வளவு பேசி நான் டிசைட் பண்ணவே இல்லை. ரைட்டுப்பா. நான் சரி ரைட். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. எனக்கு பர்சனலா கேட்டது வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆனது அமரன். எனக்கு அமரன் போறேன். சொல்லுங்க சந்தோஷ். நைஸா லாஸ்ட் சொல்லி எஸ்கேப் ஆகாது. செருப்பாடி சொல்லு. இல்ல நானுமே அமரன் தான் போறேன். நடுவுல ஒரு விஜய் கண்ணி இருக்கான். எதனால நான் யோசிச்சேன், பட் எதனால எனக்கு சூஸ் ஆச்சு அப்படின்னா, எனக்கு அமரன் பயோகிராஃபி முகுந்த் அப்படின்றத தாண்டி சாய் பல்லவி அந்த ரோல் பண்ணாங்கல்ல, அதுக்காகவே நான் அமரன் கொடுக்குறேன். அது ஒண்ணுதான், வேற எதுவுமே நான் யோசிக்கல. டக்குன்னு எனக்கு மைண்ட்ல வந்தது அவங்கதான். அந்த நேச்சுரலா அவங்க பண்ண அந்த ரோல் கொஞ்சம் விட்டு இருந்தா அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து கிரிஞ்சு ஓவர் ஆக்டிங்னு போயிட்டு இருக்கும். ஆனா அவங்க பண்ண அந்த மீட்டரை மெயின்டைன் பண்ணாங்கல்ல, அது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு, ரொம்ப ரொமான்டிக்கா இருந்துச்சு. ஆனா அப்படியே கடைசி சீன்ல அவங்க அழுகுற அந்த சிவகார்த்திகேயன் கட்டுப்படுத்திட்டு நம்மளால வச்சிருப்பாங்க ஸ்கிரீன்ல. ஆமா, சிவகார்த்திகேயன் அவர் வந்து பயங்கரமான எஃபர்ட் போட்டிருந்தாரு. அதெல்லாம் பயங்கரமான கிரெடிட்ஸ். எனக்கு என்னன்னா, மங்காத்தா வந்து ஒரு கமர்ஷியல் படம். எப்பயுமே கமர்ஷியல் படம் ஜெனரல் ஆடியன்ஸ் எல்லாரையும் ரீச் பண்றது கொஞ்சம் ஈஸி. ஆனா இது வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஜான்ரா படம். இருந்தாலுமே இது வந்து இன்னும் அதிகமா எல்லாருக்கும் கனெக்ட் ஆச்சு. எமோஷனலி பயங்கர கனெக்ட் இதெல்லாம். சோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல எனக்கு அமரன். அடுத்து வந்து இது வந்து ஹாரர் மூவிஸ் சொல்லி சேர்த்து வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் இது ரெண்டு ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஓல்டு ஓஜி ஹாரர் மூவி யாவரும்னாலும், நடுவுல வந்து தலைவருடைய ஹாரர் மூவின்னு இல்ல, ஒரு ஹாரர் கைண்ட் ஆஃப் மூவி சந்திரமுகி. சார் ஏன் சார் இப்படி கொடுமை பண்றீங்க? கொஞ்சம் ஈஸியா இப்ப தாண்டி வர உடனே ஒரு இது. சொல்லுங்க ரதீஷ், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ யாவரும் நலம். என்ன யாவரும் நலம்டா? எனக்கு சந்திரமுகி. எனக்கும் சந்திரமுகி. ஏன்னா இவன் யாவரும் நலம் சொல்லுவான்னு நான் சந்திரமுகின்னு பயந்து சொன்னேன். இல்ல நான் அதுக்கு ரீசனுமே சொல்றேன். ஏன்னா நம்ம யாவரும் நலம் வந்து ரீசெண்டா பார்த்தோம். சந்திரமுகி வந்து கிளாசிக் கல்ட். அது வந்து செட் பண்ணிருச்சு. அதை நீங்க திரும்ப பார்த்தாலுமே உங்களுக்கு அதே ஃபீல் தான் கிடைக்கும். அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட், அதே மாதிரி த்ரில்லு, அதே தான் கிடைக்கும். யாவரும் நலம்ல வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த டைமுக்கு அது ஓகே, ஆனா இப்ப பார்த்தா அது கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட், கொஞ்சம் அந்த ஸ்கிரீன் பிளே எல்லாம் இப்ப கொஞ்சம் பெருசா செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. சந்திரமுகி வந்து 360 அந்த காலத்துல வந்து ஒரு வருஷம் ஃபுல்லா ஓடிச்சு சொன்னாங்க. அதெல்லாம் வெல் டிசர்விங். அது தலைவருடைய ஸ்வாக், டைரக்ஷன் வைஸ், அந்த காமெடி வைஸ், வடிவேல் ஒரு பக்கம், நாசர் ஒரு பக்கம், அதனால அவன் தலைவர் ஒரு பக்கம், பிரபு ஒரு பக்கம், அதுல நயன்தாரா அண்ட் அவங்களா ஜோதிகா பாரு பெரிய இப்போ வந்து நிறைய பெரிய ஆட்களை உள்ளார கொண்டு வராங்க. யாருமே ரோல் இல்லாம போயிடுது. அந்த டைம்ல அந்த மாதிரி பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் உள்ளார கொண்டு வந்து எல்லாருக்குமே கரெக்டான ரோல் கொடுத்து எல்லாருமே யூஸ் பண்ணிருப்பாங்க. சூப்பரா. நெக்ஸ்ட் படம் உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்டு இன்க்ளூட் பண்ண ஒரு படம், ஜீவா வர்சஸ் சென்னை 628. எஸ்பி நீ வருவாயின்னு எனக்கு தெரியும்டா. அதான் தெரியும்லடா, அப்புறம் என்ன இங்கே இருக்க? எனக்கு ஜீவா படம் கொஞ்சம் மறந்துச்சு. எனக்கு நீ செத்துருங்க எதுக்கு நான் இவனை அடிச்சு அவனுக்கு விருப்பமே இல்லைனாலும் வாடான்னு இழுத்து கூட்டு போன படம். அது எப்படின்னா, நான் தியேட்டருக்கே போக மாட்டேன். ஒரே ஒரு வாட்டி தசாவதாரம் போனேன். அதுக்கப்புறம் நான் தியேட்டருக்கு போன முதல் படம் ஜீவா தான். சொல்லுங்க சந்தோஷ், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ ஜீவா. சொல்லுங்க. ஜீவா தான் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு சென்னை 628 தெரியும். எனக்கு ஜீவா. சென்னை 628 எதுக்குன்னா, நான் அந்த காமெடிக்காக தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் காமெடி. அந்த லைக் அந்த சில பேர்லாம் இருக்கு, இந்த ஷார்க்ஸ் டீம், அவங்க கடைசியில சின்ன பசங்க கூட ஆடுறது, பேட்டு திருப்பி கொடுக்கறது, பெட் வச்சு ஆடுறது, அதெல்லாம் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். ஜெய்யோட என்ட்ரி அதெல்லாம் ஒரு மாதிரி ஜாலியா ஃபன்னா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணல, எமோஷனலாலாம் எதுவும் இருக்காது. ஜாலியா ஃபன்னா ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு படம். அதனால எனக்கு 628. அப்படியே இந்த பக்கம் ஜீவா பாத்தீங்கன்னா அது ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர். அது மனச போட்டு உருக்குவானுங்க அவனுங்க ஜீவால. கடுப்பாவும் அது. அதே மங்காத்தா அமரனுக்கு சொன்ன அதே ரீசன் தான் எனக்கு. இது மோர் எமோஷனலி கனெக்டட் ஜீவா. அண்ட் என்ன கேட்டா வெரி அண்டர்ரேட்டட் மூவி. ஆமா. பிளஸ் சுசீந்திரன் அவர் தான் அந்த படத்தோட டைரக்டர். அவர் சொல்லியிருந்தாரு, எழுதின ஸ்கிரீன் பிளேலயே இந்த படம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதின ஸ்கிரீன் பிளே அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. லைக் எல்லா நாட்ஸும் கரெக்டா இருக்கும் உள்ள படத்துக்குள்ள. கடைசியில ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம்ல எடுத்துட்டாங்கன்னு ஒரு ஓட்டம் ஓடுவாங்க பாருங்க. எப்படி அந்த சார்பட்டால நம்மளுக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு, அவன் பார்த்துட்டு இப்படி சொல்லுவாங்கல்ல,
சார்பட்டா பரம்பரடா அந்த மாதிரி கண்ணு கலங்கிட்டு. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம பாக்குற லப்பர் பந்து, ப்ளூ ஸ்டார் மாதிரியான படங்கள் வர்றப்போ அப்பயே அந்த படத்துல அதுக்கு ஒரு சின்னதா ஒரு விதை போட்டிருப்பாங்க. இப்ப நீங்க வந்து லப்பர் பந்துன்னு பேசுறதுனால அதுவேதான் அடுத்த போட்டிக்கு வருது, லப்பர் பந்து வர்சஸ் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்க, இப்ப யாரு ஸ்டார்ட் பண்ணவா? லப்பர் பந்து. சொல்லுங்க ரதீஷ். ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுப்பா சந்தோஷ். லப்பர் பந்து. அவன் வந்து நண்பர்கள் நான் இங்க சொல்லிக்கிறேன். ஒரு சில பேரு வேலை செய்யறப்ப பாட்டு கேட்டு வேலை செய்வாங்க, பக்கத்துல கூட ஜாலியா பேசிக்கிட்டே வேலை செய்வாங்க, காஃபி குடிச்சிட்டு வேலை செய்வாங்க, இப்படி எல்லாம் பாத்துருக்கேன். ஆனா வாழ்க்கையிலேயே ஒருத்தவங்க படம் பார்த்துட்டு வேலை செய்யறதா இன்னைக்கு தாங்க பார்த்தேன் நானு. எப்படிங்க நீங்க வந்து ஒரு மனுஷன் இப்படி ஒரு பிறவி இருக்க முடியுமான்றத நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். ஆக்சுவலா எனக்கு லப்பர் பந்து ரொம்ப பிடிச்ச படம். பட் கம்பேரிங் டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு லப்பர் பந்து ஆஹா ஓஹோன்னு பேசப்படுற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இறங்கிய படம் இல்ல அப்படின்றத நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவ்வளவு இறங்கிய படம்லாம் கண்டிப்பா கிடையவே கிடையாது. எனக்கு ஒய் லப்பர் பந்து ஓவர் ஃப்ரெண்ட்ஸ்னா, ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து அபார்ட் ஃப்ரம் தட் அந்த நாஸ்டாலஜி அதெல்லாம் தாண்டி பார்த்துட்டா இந்த வடிவேலு சீன்ஸ் எப்போ குறைய ஆரம்பிக்குதோ அப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி யூஸ்வல் டிராமா ஆயிடும். பழைய சரத்குமார் படம், அந்த ஃபேமிலி படம் பாக்குற ஃபீல் லைட்டா வரும். கிளைமேக்ஸ்ல அது பீக் அடிச்சிடும். ஆனா லப்பர் பந்து வந்து ஒரு கமர்ஷியல் சினிமா அப்படியே பேக் பண்ணி இந்த அப்பான் கையில கொடுத்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ள அந்த விஷயத்தை பேசுனதுமே ஒரு சூப்பரான விஷயம். அதுல கேஸ்ட் அதுல நமக்கு பிடிச்ச கிரிக்கெட் வச்சிருக்காங்க. இன்னொன்னு அந்த மாமனார் மருமகன் ஈகோ, அந்த மாமனார் மருமகன் ஈகோல எனக்கு அட்டகத்தி தினேஷ்க்கு அப்படி ஒரு மாஸ் எலமெண்ட் கொண்டு வந்தார்ல, வேற மாதிரி. ஏன்னா அட்டகத்தி தினேஷ் டிசர்வ் தட். நல்ல ஆக்டர், அவர் டிசர்வ் பண்ணுவாரு. அவர் கேரக்டர்லாம் வர்ற மாதிரி. அடுத்தது இருக்கு சந்தோஷுக்கு இருக்கு. தெரியும் என்னடா இன்னும் அந்த படம் வரலையேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஓகே फ्रेंड्स, நான் அடி வாங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. யாரு கூட ஹேராம் வர்சஸ் இன்று நேற்று நாளை. எனக்கு இது ரொம்ப ஈஸி தான், ஆனா தப்பு தான். ஆனா எனக்கு ஈஸி. சரி, இப்படி வச்சிருக்கணும், இந்த படத்தை கூட வச்சிருக்கணும். இப்படி ஹேராம் வர்சஸ் அயன். நல்லா இருக்கா? இப்ப நல்லா இருக்கா? சார் இவங்க பாருங்க மேட்ச் ஃபிக்சிங் பண்றாங்க, இதெல்லாம் நியாயமே இல்ல. அடி வாங்குறது ஆகிடுச்சு, ஆண்டவருக்கு முட்டு கொடுத்து அடி வாங்கிக்கிறேன் நானு. அயன் அயன் அப்சல்யூட் சினிமா. அயன் 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 எனக்கு ஹேராம் எனக்கு ஹேராம் தான். அது காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு மேல இதை பத்தி பேச வேணாம், வாங்க போலாம். சரி, அயன் பத்தி நம்ம அடுத்த வர இத பேசிக்கலாம். அடுத்து கடைசி மூவி ஆஃப் திஸ் வீக். அப்ப நான் ஹேராம் பத்தி ஒரு 2 வார்த்தை பேசிக்கிறேன். சொல்லு. ஹேராம் இஸ் பியூர் சினிமா. அதாவது இப்போ விஸ்வரூபம் ரிலீஸ் ஆனப்போ கமல் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப ஹாலிவுட் படம் பாக்குற மாதிரி ஒரு படம் இருக்குப்பா அப்படின்னு. அத அந்த 2000 பண்ணிட்டாரு அவரு, ஹேராம்லயே பண்ணிட்டாரு. எப்படி நமக்கு தசாவதாரத்துல அந்த 10 கேரக்டர் வச்சு அத்தனை டீடைலிங் இருந்துச்சோ, அதுக்கு ஈக்குவலா இந்த பக்கம் ஹேராம்ல இருக்கும். அது ஒரு கம்ப்ளீட் சினிமான்றதை தாண்டி அது ஒரு இன்ஸ்டிடியூஷன். அந்த படத்தை பார்த்து சினிமா கத்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு படம். கமல் himself is an institution. அவர் பார்த்து கத்துக்கிட்டே இருக்கலாம். நான் சொல்லல, இது எதுவுமே இல்லாம இந்த காம்படிஷன் பிரச்சனை எதுவுமே இல்லாம டாப் ஒரு 4 படம் சொல்லணும்னா அது 3 படம் கமல் படமா தான் இருக்கும். சரி, இன்னொரு பக்கம் கடைசி மேட்ச். ஒரு பக்கம் வந்து இன்டர்நெட் நாளை, இன்னொரு பக்கம் மகாராஜா. எனக்கு நமக்கு தெரியும் நம்ம ஒப்பீனியன் என்னன்னு. இன்டர்நெட் நாளை என்னடா இப்படி மாறிட்டான்? என்னது? எனக்கும் அதேதான், சேம் இன்டர்நெட் நாளை. எனக்கு ஒண்ணு வைக்கிறாங்க. உனக்கு இப்ப மகாராஜாவா? நான் எதனால மகாராஜா சொல்லலன்னு எனக்கு உங்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி ஓல்டு பாய்னு ஒரு படம், சேம் பேட்டர்ன், சேம் கிளைமேக்ஸ், எல்லாமே இப்படி சேமா பார்த்ததுனால மகாராஜா எனக்கு வந்து சூப்பர். அதாவது நான் சொல்ல, அதுக்கு ரெஸ்பெக்ட் எல்லாம் இல்லாம, அது சைனா ஜப்பான் எல்லா இடத்துலயும் வேர்ல்டு வைடா போயிட்டு எல்லா இடத்துக்கும் கொண்டு போனாங்க. அந்த படத்தை எல்லாருமே ரசிச்சாங்க, சூப்பரா இருந்துச்சு. விஜய் சேதுபதி ஆக்டிங், அந்த ஸ்கிரீன் பிளே, அதுல இருக்கு கொடூரம், அந்த ரானஸ் எல்லாமே சூப்பர். பட் இன்னொரு பக்கம் வந்து இன்டர்நெட் நாளை வந்து ஒரு பக்கம் சூர்யா அந்த 24 டைம் மிஷின் அதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கப்போ, இன்னொரு பக்கம் நார்மலா இருக்கிற கேரக்டர்ஸ், புது கிட்டத்தட்ட நார்மல் மென்டல இருக்க ஆக்டர்ஸை வச்சு அழகா ஒரு படத்தை கொடுத்துருந்தாங்க இன்டர்நெட் நாளை. அது ஒரு டிஃபரெண்ட் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சூப்பர் 8ல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம்
ஆண்டவர் விக்ரம், இன்னொரு பக்கம் விஜயோடைய துப்பாக்கி. இது ரெண்டுத்துல எது ஜெயிக்க போகுது? சொல்லுங்க 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 சொல்லுங்க. ரெண்டுமே கமர்ஷியலோட பீக், ரெண்டுமே தியேட்டர் மெட்டீரியல், ரெண்டுமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எல்லாமே மியூசிக் கீசிக். ஒரு பக்கம் ஹாரிஸ் மாம்ஸ் இந்த பக்கம் வாசிச்சாருன்னா, இந்த பக்கம் அனிருத் அவரு வாசிச்சிருப்பாரு. போர்க்கண்ட இந்த பக்கம் போர்க்கண்ட சிங்கம்னா, இந்த பக்கம் வந்து ரெண்டுமே பீக். சொல்லுங்க, நீங்க சொல்றதுதான். ஃபர்ஸ்ட் விஜய் ஃபேன் நீங்க தான் ஆரம்பிக்கணும். அதெல்லாம் என்னடா கடைசி 2 வாட்டி நான் தான் அடி வாங்கினேன், நீ ஆரம்பிடா. 2 வாட்டி 2 பேருக்கு பொதுவா அண்ணா ஆரம்பிச்சிட்டோம். சரி ஓகே, அதான் இப்ப நான் அடி வாங்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு துப்பாக்கி. சந்தோஷ் நீ சொல்லிடு. துப்பாக்கி. என்ன நீ what is this, what the holy fuck is this friends? நான் ஆண்ட்ரூ கண்ணி தான், அதுக்காக அவ்வளோ இல்ல. எனக்கும் சேம் தான். நான் விக்ரம் தான் ஆக்சுவலா சொல்லலாம் பார்த்தேன். ஏன்னா ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, தியேட்டர்ல நான் பார்த்த படம் துப்பாக்கி. நான் தியேட்டர்ல ஆனா உண்மையே சொல்றேனே, நான் துப்பாக்கி தியேட்டர்ல பார்க்கல. ஆனா பாத்திருந்தா ஒரு மாதிரி ஹோல்சமா இருந்திருக்கும் எனக்கு. ஆனா அந்த எஃபெக்ட வந்து விக்ரம்ல நான் அனுபவிச்சேன். சூப்பரா இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மல்டிவர்ஸ் ஹாலிவுட்ல ஒரு மல்டிவர்ஸ் கொண்டு வர்ற ஒரு கான்செப்டா இருக்கட்டும், அந்த இன்டர்வலோட பீக்கா இருக்கட்டும், எல்லாமே விக்ரம்ல எல்லாமே ஃபிளாலஸா தான் இருந்துச்சு. ஆனா அதை விட துப்பாக்கி ஒரு ஸ்டெப் அஹெட் தான். எனக்கு ஏன் விக்ரம் விட துப்பாக்கினா, இது நான் கத்தி துப்பாக்கிலே சொல்லணும்னு நினைச்சேன். விக்ரம்ல வந்து கமலை தூக்கிட்டு வேற யாரும் வச்சீங்கன்னா அவ்வளவு ஒர்க் ஆயிருக்குமான்னு எனக்கு தெரியல, கஷ்டம். ஆனா துப்பாக்கில விஜய்க்கு பதிலா கொஞ்சம் மீடியமான ஆக்டர் வச்சிருந்தாலுமே அந்த படம் கண்டிப்பா ஒர்க் ஆயிருக்கும். இந்த அளவுக்கு இல்லாட்டியும் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கும். ஏன்னா அதுல நிறைய எமோஷனல் வேல்யூ இருந்துச்சு, கதை நிறைய இருக்கும். அதுல கதை ஸ்கிரீன் பிளே எல்லாம் பயங்கரமா இருக்கும். விக்ரம்க்கு ஆல்ரெடி வந்த ரிவ்யூஸ்லயே நெகட்டிவா சொன்னது வந்து செகண்ட் ஹாஃப்க்கு மேல கதை பெருசா நகரல, கொஞ்சம் ஈஸியா போன மாதிரி இருந்துச்சு. அது அந்த 2 நிமிஷம் அப்படிதான் இருக்கும் ஒரு பேர். அது ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்தது வாங்க, ஒரு பக்கம் வந்து கில்லி, இன்னொரு பக்கம் வந்து அன்னியன். சொல்லுங்க இப்ப சொல்லுங்க. அர்ஜுனர் வில்லு, ஹரிச்சந்திரன் சொல்லு. ஏன்னா அன்னியனுக்கு வேல்யூ இல்லையா? 3 கெட்ட போட்டு முக்கியம் கேட்டேன், அந்த ஆளுக்கு வேல்யூ இல்லையா? போன வாட்டி நான் அன்னியனுக்கு சப்போர்ட் பண்ணல, இப்போ வந்து கேட்ட ஐயோ இவன் வேற விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். அடுத்தது துப்பாக்கி விசஸ் கில்லி வரப்போது, அப்போ இருக்கு உனக்கு ஜாலியா இருக்கும். எனக்கு அன்னியன்பா, எனக்கு வந்து ஐ கோ வித் அன்னியன். சரி இருங்க, நாங்க கில்லி தான். வாடா நம்ம அடுத்த படம். சரி அடுத்தவங்க. அடுத்தது வந்து சுப்பிரமணியபுரம் வர்சஸ் ஆர்ப்பட்டா பரம்பரை. 2 டிஃபரெண்ட் பரம்பரைகள். ஒன்னு 70s 80s பரம்பரை, இன்னொன்னு இப்போ தற்போதைய நடக்கிற பரம்பரை, பாக்ஸிங் பரம்பரை. அதுவும் 90s பரம்பரை தான். இல்ல அது இன்னும் பேக் இல்ல, சுப்பிரமணியம் இன்னும் பேக் இல்ல. சொல்லுங்க சந்தோஷ், ஸ்டார்ட் பண்ணுங்க. கபிலா கமான் கபிலா, கமான் கபிலா. சொல்லுங்க ரதீஷ். சுப்பிரமணியபுரம். நினைச்சா ஐயோ இப்ப நான் தான் டிசைட் பண்ணுவா. எனக்கும் பரம்பரை தான், ஷார்ட்பட்டா பரம்பரை தான் எனக்கும். எனக்கு ஷார்ட்பட்டா பரம்பரை அந்த மீம்ஸா இருக்கட்டும், நீ எப்படி பார்த்தாலும் எனக்கு வந்து ஷார்ட்பட்டா பரம்பரை கைண்ட் ஆஃப் ஒரு ஓஜி, எனக்கு பர்சனல் கனெக்ட். அது வந்து என்னால என் வாழ்க்கையில இருந்து அதை எடுக்கவே முடியாது. அது ஒரு விஷயம். சரி அடுத்தது வாங்க, போர்த்தொழில் வர்சஸ் புலிகேசி. போர்த்தொழில். போர்த்தொழில் நம்ம ஈக்குவலன்ட் ராட்சசன் பேசிட்டு இருந்தோம், ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட். பயங்கரமா இருந்துச்சு போர்த்தொழில். ஒண்ணுமே லைக் எப்படி சொல்ல, 2 வில்லன்கள். ஒருத்தனை வந்து புடிச்சிட்டோம்னு நினைக்கிறப்போ தம்பி நான் இல்ல இன்னொருத்தவங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டது. அந்த குண்டு பையன் அவன் பண்ற வேலை அதெல்லாம் பயங்கரமா. கடைசி வரைக்கும் ஐயோ செத்து போயிடுவானா அசோக் செல்வன், என்னடா பண்ண போற நீ அப்படின்ற மாதிரி பதக்குன்னு இருக்கும். சோ அது எல்லாமே போர்த்தொழில் சூப்பரா இருக்கும். அடுத்தது வாங்க, சூரரை போற்று வர்சஸ் தசாவதாரம். இது எனக்கும் சந்தோஷம் நடக்கிற போட்டி. அப்ப நான் தான் டிசைட் பண்ணேன் கரெக்ட்டா. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடா. ஆண்டவருடைய 10 கெட்டப்பா இல்ல உனக்கு தேவை? எனக்கெல்லாம் டவுட்டே இல்ல. நான் டிசைட் பண்ணிட்டேன். ஓகே சரி நான் சொல்லுங்க, நீங்க 2 பேரும் சொல்லுங்க, நான் சொல்றேன் அப்புறமா. அவர் சொல்லட்டும். தசாவதாரம். இந்த ட்விஸ்ட் நீங்க எதிர்பார்க்கல. இதே ட்விஸ்ட் நான் கொடுக்கிறேன். நான் சூரரை போட்டு யோசிச்சிருக்கேன்.
வேற மாதிரி சொல்லுங்க ரதீஷ். நீங்க சொல்றதுதான் டிசைடிங் ஃபேக்டர். தசாவதாரம். ஓகே, எப்படி இருந்தாலும் ஐ அம் ஹாப்பி. அண்ணே அவன் வேணும் தானே பண்ணிருக்கான், மாத்தி சொல்லிருக்கான். இல்ல எனக்கு ஏன் இந்த வாட்டி நான் தசாவதாரம் போலனாக்கா அகைன் எமோஷனல் கனெக்ட் தான் எனக்குன்னு இல்லாம எல்லாருக்குமே சூரரை போட்டு ஒரு பயங்கர எமோஷனல் கனெக்ட். தசாவதாரம் வந்து பயங்கர டீடைல், ஏகப்பட்ட விஷயம் இருந்தாலுமே அது ஒரு கமர்ஷியல் சினிமா. பட் அதான் அந்த எமோஷனல் வேல்யூ கம்பேரிட்டிவ்லி சூரரை போட்டுல எங்கேயோ இருக்கு. ஆனா அந்த ஒரு விஷயத்த மட்டும் பார்த்தா மட்டும் சூரரை போட்டு ஐ அக்ரி வித் தட். பட் மத்த எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது தசாவதாரம் இஸ் வே டூ ஃபார் அஹெட் மாதிரி தான் இருக்குது எனக்கு. அப்படிதான் இருக்கு. ஓகே, வின்னர் இஸ் தசாவதாரம். அடுத்து வாங்க, அடுத்து ஈஸி காம்படிஷன் தான். அமரன் vs சந்திரமுகி. டாப் டிசைட் பண்ணிட்டு போயிடலாம் வாங்க. ஓகே, சொல்லுங்க. யாரு ரதீஷ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அமரன். நீங்க சொல்லுங்க. நான் டிசைட் பண்றேன்னு நினைச்சேன், இப்போ யோசிக்கிறப்ப கொஞ்சம் டவுட் ஆகுது. ஒருத்தர் ஆன்சர் சொன்னா நமக்கு டவுட் வருது எனக்கு. நீ மட்டும் சந்திரமுகி சொல்லி பாரு. என்ன மிரட்டுறீங்க? சந்திரமுகி. எனக்கு சந்திரமுகி. அமரன். அடுத்து வாங்க, ஜீவா வர்சஸ் லப்பர் பந்து. இப்போ சூஸ் பண்ணுங்கடா வக்காலி. இப்போ சூஸ் பண்ணுங்கடா. டஃபஸ்ட் போட்டி இந்த சூப்பர் 8 இதுதான். அது இவங்க 2 பேருக்கு முக்கியமா, அதுவும் சந்தோஷுக்கு முக்கியமா. 88 வாட்டி ஓடிடில பார்த்த படமா, 12 வாட்டி தியேட்டர்ல பார்த்த படமா? பதில் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஜீவா தான் சொல்லுவான். நீ சொல்லுப்பா. எல்லாருக்கும் தெரிஞ்சதா லப்பர் பந்து தான். நீயும் லப்பர் பந்து தானே சொல்ல போற? ஓ சொல்லிட்டு போ. ஏன் யோசிச்சுட்டு இருக்க? அதுக்கு எதுவும் இப்ப நான் அவர் எது டிசைட் பண்ணாரு? ஜீவா கதை யோசிச்சுட்டு இருக்காரு. அவரு அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்காரு. இல்ல லப்பர் பந்து தான் பர்சனலா எனக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. லப்பர் பந்து பயங்கரமா இருக்கும். நீ போய் ஜீவா தியேட்டர்ல பார்க்காததுக்காக அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? லப்பர் பந்து சூப்பரா இருந்துச்சு. இல்ல அகைன் எனக்கு லப்பர் பந்து ஏன்னாக்கா ரீச்டு எல்லா ஆடியன்ஸையும் ரீச் பண்ணிடுச்சு. எல்லா வகையிலுமே எல்லா ஆடியன்ஸையும் ரீச் பண்ணி சாட்டிஸ்ஃபையும் பண்ணிடுச்சு. ஜீவா வந்து அண்டர் ரேட்டடா இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். எல்லா ஆடியன்ஸையும் ரீச் பண்ண முடியல. பண்ணிருக்கணும் ஆனா முடியல. கடைசி போட்டி ஆஃப் சூப்பர் 8 அயன் vs இன்டர்நெட் நாலேஜ். அயன் தான். வாடா குவார்டர் ஃபைனல்ஸ் வாடா ரதீஷ். வாடா இப்ப சூஸ் பண்றா. வாடா இங்க பாரு, அடுத்தடுத்து இருக்க படம் கேட்க கூடாது, ஒன்னு விட்டு ஒண்ணு கேளு. இல்ல அடுத்தடுத்து இல்ல துப்பாக்கி vs கில்லி. சொல்லுங்க, எதை சூஸ் பண்ண போறீங்க? நான் டிசைட் பண்ணிட்டேன். நானும் டிசைட் பண்ணிட்டேன். நானும் பண்ணிட்டேன். நீயே சொல்லு ரதீஷ், நீ சொல்லு. கில்லி. நீங்க? துப்பாக்கி. நினைச்சேன்னா சிம்பிள் தான். எனக்கு வந்து அந்த கான்செப்ட், எனக்கு கில்லி வந்து யூசுவல் கதை, லைக் அந்த ஒரு பொண்ணை தேடி வர ரவுடி. ஆமா, ரவுடி, அதாவது சர்ச்சையெல்லாம் காப்பாத்த ஹீரோ, அதுதான். பட் இது இந்த ஆர்மின்ற ஒரு விஷயம், விஜய் அதுக்குள்ள அந்த பிளான் பண்ணி 12 பேர் அதெல்லாம் பயங்கர. ஏஆர் முருகதாஸோட பிரில்லியன்ஸ்ல விளையாண்டுப்பாரு. துப்பாக்கி டிசர்வ்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, துப்பாக்கி வந்து தளபதி அவரோட கரியரை ரீடிஃபைன் பண்ணிருச்சு டோட்டலா. ஆமா, கில்லிக்கு அப்புறம் நம்ம ஒரு படம் எல்லாரையும் ரீச் பண்ண படம்னா நம்ம துப்பாக்கி தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. சரி, அடுத்தது இன்னும் செமையா இருக்க போகுது. சார்பட்டா பரம்பரை வெர்சஸ் போர் தொழில். இந்த வாட்டி கபிலா போட்டு. கபிலா நீங்க போங்க ஃபர்ஸ்ட். என்னதான் எனக்கு கபிலா இருந்தாலும் நான் கபிலாவை இந்த இழக்க ரெடி ஆயிட்டேன். ஐ அம் கோயிங் வித் போர் தொழில். ஐ அம் ஆல்சோ கோயிங் வித் போர் தொழில். அப்புறம் என்ன மூடிட்டு போக வேண்டியதான். நானும் போர் தொழில் தான். அப்புறம் என்ன எல்லாரும் தொழிலுக்கு போங்க. எனக்கு நான் வந்து சார்பட்டா பரம்பரை ஓடிடி ரிலீஸ் ஆச்சு. மேபி தியேட்டர்ல பாத்திருந்தாலுமே கொஞ்சம் லேக் அடிச்சிருக்கும் அந்த செகண்ட் ஹாஃப். ஆனா போர்த்து எப்பா என்ன மாதிரி ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அது. பதக்குன்னு இருந்துச்சு கடைசி வரைக்கும். அது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். வெல் டிசர்விங் போர்த்து. அடுத்தது தசாவதாரம் வர்சஸ் அமரன். ஐயோ I'm ready. நான் இன்னும் ரெடி இல்ல, இருங்க. I am also ready. அமரன். நான் வந்து தாசவதாரம்.
தசாவதாரம். நல்ல வேலை அகான ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். எனக்கு இது வரைக்கும் வந்துருச்சு அமரனே சொல்லலாம் அப்படின்ட்டு. ஆனா தசாவதாரம் பீக் சினிமா, அது எதுவுமே பண்ண முடியாது. அடுத்தது வாங்க, லப்பர் பந்து வெர்சஸ் அயன். அயன் என்ன அயன் அயன் சரி வாங்க, இப்போ செமி ஃபைனல்ஸ். கில்லி வெர்சஸ் போர் தொழில். சாரி துப்பாக்கி வெர்சஸ் போர் தொழில். இந்த வாட்டி என்ன அடிக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க. இல்ல விஜய் ஃபேன் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அவன் சொல்லிட்டான், அவன் துப்பாக்கி தானே. ஆமா நான் சொல்லவா? எனக்கு வந்து போர் தொழில். எனக்கும் போர் தொழில். Successfully mission completed. Operation completed but patient dead. ஐயோ It's going to be peak. Now it's going to be peak. ஒரே ஒரு டிசிஷன் தான். நான் போய் விஜய் பண்ணதுக்கு ஒரே ஒரு டிசிஷன் தான். துப்பாக்கி மாதிரி இன்னொரு சினிமா எடுத்தலாம், ஒரு மாஸ் கமர்ஷியல் மூவி. இதே மாதிரி விஜய் வச்சு இன்னொரு படம் ஆல்மோஸ்ட் கத்தி வந்துச்சு. ஆனா போர் தொழில் மாதிரி இன்னொரு படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது அந்த ஸ்டார்டிங் சீன், அந்த கொலையில இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுல ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, பிரில்லியன்ட். அதெல்லாம் இல்ல, ஆனா பொதுவாவே இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் தமிழ் சினிமால அடிச்சு நவுத்திட்டானுங்க அதை. அப்படி இருக்கிறப்போ போர் தொழில் வந்து, ஏன்னா அப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் வேற இருந்துச்சு, ராட்சசன். அந்த இடத்துல போர் தொழில் இல்ல. அதுலயும் இன்னொன்னு, துப்பாக்கி ரிலீஸ் பிஃபோர் இல்ல, துப்பாக்கி ரிலீஸ் பிஃபோர் பேண்டமிக், போர் தொழில் ரிலீஸ் ஆஃப்டர் பேண்டமிக். பேண்டமிக்ல எல்லா படத்தையும் பாத்துட்டானுங்க, எல்லா ரீஜன்ல எல்லா படத்தையும் பாத்துட்டானுங்க. அதையும் தாண்டி என்ன எக்ஸைட் பண்ணுச்சு. நான் நிறைய சீரீஸ் பாத்திருக்கேன், நிறைய கொரியன் படம், ஜாப்பனீஸ் படம், அந்த எல்லா படமும் பாத்திருக்கேன். ஆனா அதையும் தாண்டி என்ன எக்ஸைட் பண்ணுச்சு. என்ன அப்படியே சரி ரைட் ஓகே, துப்பாக்கியை முடிச்சு விட்டாச்சுங்க. சந்தோஷம் தானே? இல்ல, போன வீடியோல நான் எப்படி உட்கார்ந்தேன்னா அந்த மாதிரி இந்த இதுல ரசிச்சு உட்கார்ந்திருக்கேன். அவ்வளவுதான். விஜய் படமே இல்லாம பண்ணிட்டீங்களா? கில்லி, துப்பாக்கி, கத்தி அடிச்சுக்கிறீங்க. அடுத்து கில்லி. கில்லினா என்ன மாதிரி படம் தான்? கில்லியை விட்டுட்டு ஃபைனல் கில்லி தான் வரும் அப்படின்னு நினைச்சேன். நான் என்ன படத்தை இப்ப கில்லியை விட்டுட்டு நாங்க என்ன படம் சூஸ் பண்ணோம்? துப்பாக்கி தானே சூஸ் பண்ணோம். நான் உங்கால் படம் தான் எல்லாம். பாரு, போட்டி எல்லாமே அவருக்குள்ளேயே தான் வருது. ஆமா, சரி அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தசாவதாரம் வர்சஸ் அயன். ஐயோ, இப்பதான், அதாவது அயன் வந்து ஈஸியா மேல ஏறி வந்துட்டே இருந்துச்சு. இப்பதான் கஷ்டமே, அதுக்கு கஷ்டமே. சரி விடுங்க, 2019 இந்தியா தோத்த மாதிரி, செமிஃபைனல் தோத்த மாதிரி வச்சிருவோம். இல்ல வேணாம். என்ன வேணான்ற அதை நான் சொல்லணும். ஏய், நாங்க 2 பேரும் படம் சொன்னாலே போதும், நீ என்னடா சொல்றது? நண்பர்களே, இவங்க பிளான் பண்ணி தான் துப்பாக்கியை வெளியே எடுத்திருக்காங்க. அவன் எப்படி விஜய் படம் தான் சொல்லுவான், நீ இல்ல அதுக்கு என்ன எதிரா வந்தாலும் சொல்லிடு. முன்னாடியே பேசி வச்சுட்டு வீடியோ எடுக்காங்க. லீக்ல வந்து நடக்குது, லைவ் மேட்ச் ஃபிக்சிங். இவங்களே படத்தை சொல்ற மாதிரி சொல்லுவாங்களாம், இவங்களே ரிஜெக்ட் பண்ணுவாங்களாம். சரி சொல்லுங்க, நான் டிசைட் பண்ணிட்டேன். ஐ ஹவ் டிசைடட். மனசு வர மாட்டேன். எனக்கு எது வந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. பட் பர்சனலா எனக்கு ஒரு ஹாப்பி ஒன்னு இருக்கு, அதுதான் கமலா, குட்டி கமலா. ஆனா எனக்கு மனசு வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஐ டிசைடட். சொல்லுங்க ரதீஷ். நீங்க ரதீஷ் டிசைடிங் ஃபேக்டர். சரி சந்தோஷ், நீ ஆரம்பி. என்னத்துக்கு நீங்க ஆரம்பிங்க? சரி, எனக்கு அயன். தசாவதாரம். சொல்லுங்க ரதீஷ். இப்ப ரதீஷ் வந்து வன்மத்தை தீப்பா. இப்ப இருக்குது, இப்ப சந்தோஷ் மேல வன்மத்தை தீக்கணுமா இல்ல என் மேல வன்மத்தை தீக்கணுமான்றது அவங்க கையில தான் இருக்குது. இதுதான் நான் வேற லப்பர் பந்துவோ தெரியுமா? ஆமா 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 ஆமா. அவன் அந்த படுக்கை இல்ல பாதி இடம் உனக்கு தான் வருவானே. ஆமா ஆமா, ரவி. ஆமா ஆமா. அவன் ஜெயிக்கிறதெல்லாம் 1 மணிக்கு உட்காந்து சொல்லி கண்ணு சொக்க பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஃபைனல்ஸ் ஏஆர் ரஹ்மான் வந்தாருன்னு நினைக்கிறேன். ஆமா, ஐ கெஸ் அஜித் தான் அதுல வின்னரு.
மாதிரி போனோம். சரி, இப்போ வந்து ஏன் அதாவது ரதீஷ் தான் டிசைனிங் ஃபேக்டர், அவன் வன்மத்தை யார் மேல தூக்க போறான்றது அவன் வச்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து அவன் முடிஞ்சளவுக்கு அவன் மண்டையை கழுவ முடியுமான்னு சொல்லி நான் எனக்குன்னு ஒரு மண்டை இருக்கு. சரி, அவன் ஓர பேசினா மாத்திடுவோம் நம்ம 2 பேரும். ரைட். எனக்கு நான் ஏன் அயன் சூஸ் பண்ண அப்படின்னா, அயன் என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்போ காம்படிஷன் இருக்கு இல்ல, நான் சொன்னேன்ல டாப் 3 ஒரு 4 மூவி சூஸ் பண்ணா அது கமல் மூவி இருக்குன்னு, இன்னொரு மூவி நான் வைக்கணும் எப்படியாவது உள்ள பூத்தணும் அப்படின்னா நான் அயன் தான் சூஸ் பண்ணேன். ஏன்னா பர்ஃபெக்ட் பிலிம் ஆல்மோஸ்ட் எல்லாம் கிடையாது. நீ பாட்டா எடுத்துக்கோ, ஃபைட்டா எடுத்துக்கோ, லவ் சீன்ஸா எடுத்துக்கோ, காமெடியா எடுத்துக்கோ, அதுலயும் வந்து பெரிய காமெடி எல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. இவர் ஜெகன் வச்சு எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சூர்யாவோட ஃபைட் சீன்ஸா இருக்கட்டும், அந்த லைக் அந்த மாதிரி ஒரு படம் யாருக்குமே அதுக்கு கிடைக்கல. ஒரு துப்பாக்கி நம்ம எப்படி பேசுறோமோ அதோட எனக்கு தெரிஞ்ச இல்ல, எனக்கு அதை விடயுமே ஒரு டாப் நாச்சு ஒரு பயங்கரமான மாஸ் மசாலா மூவி, பயங்கரமான ஒரு கமர்ஷியல் மூவி. அது டைமண்ட் தலைக்குள்ள இருந்து எடுக்கிறது அந்த நம்ம வில்லன் அவரு இதோட வேலை படம் உனக்கு லட்டுல கமலேஷ். சோ அது பிரபுவோட கேரக்டர். என்னடா பேசிக்கிட்டே நச்சுன்னு ஒரே யார் நம்பர்னே தெரியல தாஸ்னா. சோ அதெல்லாம் தமன்னா அவங்க நார்மலா கமர்ஷியல் மூவிஸ்ல தண்டமா வந்துட்டு போகாம ஒரு ஹீரோயினா இல்லாம அவங்களுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட், சூர்யா கூட ஒரு எமோஷனல் கனெக்ட், அண்ணன் ஜெகன் கூட ஒரு எமோஷனல் கனெக்ட். ஜெகன் அதுக்கு முடியிற எண்டிங், அவருக்கு கூட அந்த கேரக்டர் முடியிற எண்டிங் இருக்குல்ல, அது எல்லாமே லைக் கிளைமேக்ஸ் வரைக்குமே எல்லாமே சூப்பர். எங்க ஜீவா பத்தி இந்த மாதிரி பேச பாப்போம். எனக்கு ஏன் தசாவதாரம் ஒரு அயன்னா, அயன் நீங்க சொன்ன மாதிரி பெர்ஃபெக்ட் மூவி, அதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. தசாவதாரம் ஏன் நான் சூஸ் பண்ணனாக்கா, அஸ் அ சினிமாவா ஒரு டெக்னிக்கலா அஸ் அ ஸ்டாண்டர்டா தசாவதாரம் எங்கேயோ இருக்கு. எனக்கு என்னன்னா அயன் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம், தசாவதாரம் வந்து சினிஃபைலும் என்ஜாய் பண்ணலாம், ஜெனரல் ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணலாம். அதுல கத்துக்கவும் முடியும், பார்த்து வியக்கவும் முடியும், என்ஜாயும் பண்ண முடியும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் தசாவதாரம் எனக்கு. சொல்லுங்க ரதீஷ், உன் முடிவு என்னன்றது உன் மூஞ்சி வழியா எனக்கே தெரியுது. நீ யார காவு வாங்க போறன்னு எனக்கே தெரியுதா? சொல்றா ஜுன்னி. இங்க வந்து யாரையும் காவு வாங்கணும், யாரையும் வந்து புண்படுத்தணும், உங்கள மாதிரி ஒரு விஜய் ஃபேனை இப்படி புண்படுத்தணும் அப்படின்ற எந்த எண்ணமும் இல்லாம பியூர் சினிமா மட்டும்தான் வெல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டிசிஷனா நான் வந்து ஜனநாயகன் நடிச்சு உங்களை புண்படுத்துறாரு, அது உங்களுக்கு தெரியல. அது வேற பயமா இருக்குடா. கேசரி ரோல் வேற பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க சூப்பர். சரி வாங்க ரிசல்ட்டுக்கு வாங்க. சோ ஃபைனலி சினிமாக்காக சினிமா வெல்லும், சினிமா என்றும் வெல்லும் அப்படின்ற ஒரு மோட்டோவோட நான் வந்து அயனை சூஸ் பண்றேன். சினிமான்னு பேசிட்டு நான் எனக்கு அயனை சூஸ் பண்ண போறேன். அயன் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் பிலிம், நான் அதை குறைய சொல்லல. பட் ஸ்டில் கம்பேரிங் டு தசாவதாரம், நீ துப்பாக்கியே வச்சிருந்தாலும் நான் தசாவதாரம் தான் சொல்லியிருப்பேன். இல்ல அப்படி சொல்லல. இல்ல போர்த்தவன் கூட தூக்குறீங்களா, அதுதான் இது ஆக்சுவலா லிஸ்ட் எழுதுறப்போ நாங்க அயன் தான் நினைச்சிருந்தோம், அயன் ஃபைனல்ல வந்து நினைச்சிருந்தோம். ஆனா இது ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி. இது ஆனா பேர்தான் தெரியுது அது ஆக்சுவலா. ஆமா. சோ ஃபைனல்ஸ் ரொம்ப ஈஸி. போர்த்தொழில் வெர்சஸ் பஞ்சதந்திரம். சாரி 10க்கு பதிலா 5 வச்சுட்டேன், சாரிங்க. சொல்லுங்க தசாவதாரம். ஐ கோ வித் தசாவதாரம். இது ஃபைனல்ஸ் எப்படி தெரியுமா இருக்கு? 2020 MI vs DC மாதிரி இருக்குண்ணே. கடப்பாறை டீம் வெர்சஸ் ஏதோ ஒரு டீம் அந்த மாதிரி இருக்கு. இதை நினைச்சு பாருங்க, துப்பாக்கி தசாவதாரம் வந்தா எப்படி இருந்திருக்கும். ரொம்ப ஈஸியா கெடுத்து விடுறீங்க. ரொம்ப ஈஸியா அதுதான் சொல்றேன், ஃபைனல்ஸ் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்திருக்கும்ல, அதுக்கு சொல்றேன் தசாவதாரம். சரி, இப்போ இதுக்கப்புறம் டிலே பண்ணி முக்கியம் இல்ல. ஃபர்ஸ்ட் 32ல செலக்ட் ஆன சிவாஜி தி கிராண்ட் ஃபினாலே வெர்சஸ் ரெண்டாவது 32ல செலக்ட் ஆன தசாவதாரம். இப்ப பேசுங்கடா. ஆனா அவங்க லெகசி எப்படின்னு பாத்தீங்கன்னா, 2000ல இருந்து படம் எடுக்கிறோம், இப்பயும் ஃபைனல்ஸ்க்கு அவங்க படம் தான் வருது, சிவாஜி வெர்சஸ் தசாவதாரம் தான் வருது. சொல்லுங்க, கமலா ரஜினியா?
வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சூஸ் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நாங்க இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போகும் நாங்களே நினைக்கல. உண்மையா சொல்லணும் அப்படின்னா நாங்க நினைச்சது என்னன்னா, நானும் சந்தோஷம் எழுதுறப்போ சிவாஜி வர்சஸ் அயன் தான் அயன் தான் ஜெயிக்கும்லாம் நான் யோசிச்சு வச்சிருந்தேன். அயன் தான் கண்டிப்பா ஜெயிக்கும், ஏன்னா சூப்பர் படம் அப்படின்னு. ஆனா தசாவதாரம் வைல்ட் கார்டு என்ட்ரி ராண்டி ஆர்டன் ஆர்கேஓ போடுற மாதிரி எங்க வந்து ஆர்கேஓ போடுறாரு. கண்ணு வேணும் கேட்டியாப்ல. ஒன்னும் எனக்கு தான், கப்பும் எனக்கு தான். சொல்லுங்க. தசாவதாரம் வர்சஸ் சிவாஜி, ரஜினி வர்சஸ் கமல், சங்கர் வர்சஸ் KS ரவிக்குமார். சூப்பர் சிங்கர் சொன்ன மாதிரி சூப்பர் சிங்கர்ல எப்படி பேசிட்டே போகலாம் பேசிட்டே போனானு. பிரம்மாண்டம், ரெண்டுத்துலயும் பிரம்மாண்டத்துக்கு குறைச்சலே கிடையாது, ரெண்டுமே பிரம்மாண்டம் தான். ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஆனா இந்த பக்கம் தலைவர் ஒருவர், இன்னொரு பக்கம் கமல் 10 கமல். ஒரு பக்கம் ஒரு பக்கம் அசின். இல்ல நான் டிசைட் பண்ணிட்டேன், அவனுக்கு மட்டும் தனியா சொல்லுங்க பில்ட் அப் இனிமே. இல்ல எனக்கு ஸ்ரேயா அசின்னா நான் ஸ்ரேயா தான் சூஸ் பண்ணுவேன். அதை வச்சு மட்டும் சூஸ் பண்ணா சிவாஜி தான் நான் சூஸ் பண்ணுவேன். சார் என்ன சார் உங்க பிரச்சனை? நம்ம எதுக்கு இந்த லீக் வச்சோம் புரியுதா இல்லையா உங்களுக்கு? கடைசியில டிசைடிங் ஃபேக்டர் ஸ்ரேயாவா தான் இருக்கணும்னு சொல்லி இருந்திருக்குது. அப்படி வருது. அப்ப ரெட்ரோக்குள்ள உள்ள கொண்டு வந்திருக்க வேண்டியதானே? இல்ல அது ஸ்ரேயாவே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. ரெட்ரோல ஸ்ரேயா வந்ததே தப்பு. முத சொல்லுங்க. கமல் கண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதான் சொல்லிட்டீங்களே கமல் கண்ணின்னு. தசாவதாரம் நீ சொல்ல. நான் என்னத்த சொல்றது, நான் போன டைம் சிவாஜிக்கே அந்த அளவுக்கு நான் வந்து எனக்கு போன டைம் சிவாஜி வந்து எனக்கு பிடிக்கடா. எந்திரன் வந்தா கூட டஃப் காம்படிஷன் கொடுத்துருக்கா, பயங்கரமா பிரம்மாண்டமா இருந்திருக்குடா. சிவாஜியை கொண்டு வந்து ஈஸி ஃபைனல்ஸ் ஆக்கிட்டீங்களா? நான் போன இதுல வந்து நான் எந்திரன் ஆக்கிக்கிறேன். இப்ப எந்திரன் உள்ள வந்துச்சு. எந்திரன் தசாவதாரம் பேச முடியாது, அப்பெல்லாம் கிடையாது. என் மைண்ட் ஃபிக்ஸ் ஆனதுலதான் நான் பேசுவேன். ஆமா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, என் மனசு வலிக்குது எனக்கு. அது எப்படி ஃபர்ஸ்ட் லீக் வீடியோவே விட்டாச்சு, இதுக்கப்புறம் ஃபைனல் மாத்துறது நம்ம. ஐ கோ வித் தசாவதாரம். தசாவதாரம் கமானிமஸ்லி ஆண்டவர் won சினிமா won. ஆண்டவர் wins. Already ஆண்டவர் won the cinema. ஆண்டவர் owned everyone. ஆண்டவர் owned this league also. அதாவது 120 ஆனா எனக்கு என்னன்னா ஒஸ்ட் படம் எடுத்தாலும் அதுலயும் ஆண்டவர் தான் வருவாருன்னு எனக்கு தோணுது. தக்லீஃப் வரும், தக்லீஃப் இன்டென்ட் ரெண்டுமே வரும். ஆண்டவர் எல்லாத்துலயும் வருவார், எல்லாத்துலயும் டார்ச்சர் பண்ணுவேன். ஆண்டவரோட லெகசி பாருங்க, ஒஸ்ட்லி இருப்பேன் பெஸ்ட்லி இருப்பேன். என்ன இக்னோரே பண்ண முடியாது. ஐ அம் இன்னோவேட்டபிள். தானோஸ் மாதிரி இருக்காரு அவரு. தசாவதாரம் நாங்க யோசிக்கவும் இல்ல, அது வந்து இவ்வளவு பீக்கா வரும்னு நினைக்கவும் இல்ல, சிவாஜி கூட இவ்வளவு ஈஸியா ஜெயிக்கும் நினைக்கவும் இல்ல. இந்த லீக் இப்படி போவோம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நாங்க முடிவு பண்ணிட்டோம் லீக்ல தான் ஜெயிக்கும் நாங்க முடிவு பண்ணோம். அதே மாதிரி தான் நடந்துச்சு அது. ஆனா எனக்கு கொஞ்சம் மன வருத்தமா இருந்துச்சு, அது வேற விஷயம். ஆனா செகண்ட் இதுல நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னதான் எனக்கு பர்சனல் ஃபேவரட் அயன் போனாலுமே ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தசாவதாரம். கமல் ஜெயிச்சதுக்கு வந்து ஐ எம் வெரி ஹாப்பி. ஒரு இன்னொரு பக்கம் கமல் நம்ம ஜெயிச்சிட்டோம், தக்லீஃப் மட்டும் நடிக்காம இருந்திருக்கலாம். ஆண்டவா ஆண்டவா நமக்கு இது முதல் மாதிரி. நான் என்ன ஃபீல் பண்ணேன், கில்லி வரும் ஃபைனல்ஸுக்கு, கில்லி வெர்சஸ் சிவாஜின்னு வரும் அப்படின்னு நினைச்சேன். பட் தசாவதாரம் நானுமே எதிர்பார்க்கல. கில்லி சரி, இப்ப கில்லி வெர்சஸ் சிவாஜி வந்திருந்தா எது ஜெயிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்? சிவாஜி ஈஸியா சிவாஜி தான் ஜெயிச்சிருக்கும் சொல்றேன். ஒண்ணு இருக்குல்ல. ஆனா உண்மையிலே தசாவதாரம் யாருமே எதிர்பார்க்கல. சோ அதுதான் இந்த லீக் மேட்ச். நான் சொன்னது லீக் மேட்ச் போறப்பதான் தெரியும், அது பேசதான் தெரியும். நான் அப்பவே நினைச்சேன், அவன் சொல்லிட்டு இருந்தேன் அது போக இவ்வளவு ஈஸியா டிசைட் ஆகாது. அது நம்ம வரக்கூடிய மேட்சஸ் போர்த்தொழில் ஃபைனல்ஸ் வரைக்கும் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. அது அடிச்சு எதிர்பார்க்கல. இப்ப அயன் வெர்சஸ் போர்த்தொழில் அது என்னைக்கோ முடிஞ்சிருக்கும். அயன் ஜெயிச்சிருக்க மாதிரி இருக்கும், போர்த்தொழில் போயிருக்கும். ஆனா போர்த்தொழில் கடைசிக்கு வந்து அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு லீக். சோ தசாவதாரம் எங்க இருந்தோ வந்து வேற லெவல் ஜெயிச்சிருச்சு. சரி, இப்போ லைக் நம்ம இதெல்லாம் விட்டுருவோம். நார்மலா இப்ப இந்த 64 படம் பேசணும்ல, உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட்டா ஒரு படம், இப்ப இந்த லீக்லாம் எதுவுமே இல்லாம ஜஸ்ட் பியூரா உங்களுக்கு பிடிச்சது சொன்னா, இதுல பெஸ்ட் கிஸ்ட்லாம் இல்ல, உங்களுக்கு டக்குன்னு தோன்ற ஒரு படம். சொல்லுங்க. அதாவது பாதிக்கப்பட்டவங்க கப்புன்ற மாதிரி என்னிடம் வராதீர்கள் தோழரே. இதுக்கு மேல அடி வாங்கினது நானு, கப்பு எனக்கு சொந்தம்ன்ற மாதிரி சொல்லு.
எனக்கு எனக்கு பர்சனல் ஃபேவரட்டா துப்பாக்கி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுல இருந்தா ஒரு மாதிரி மொரட்டு அணிலாம் மாறினேன்னா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அணிலா தான் இருந்தேன். ஆனா எப்படி சொல்றது, ஒரு மாதிரி அடுத்த 3வது கோடு போட்டு அந்த மாதிரி. ஆனா பிளான் பண்ணி தோக்கடிச்சிட்டீங்களே. சொல்லுங்க கமல் கண்ணி, ஜெயிச்ச குஷியில இருக்கீங்க இன்னைக்கு, சொல்லுங்க. எனக்கு பர்சனல் ஃபேவரட் ஆலினால் ஹேராம் தான். ஹேராம் யார் என்ன சொல்லுங்க, மொக்க படம் போர் அடிக்குன்னா சொல்லுங்க, நான் தூங்கிட்டே கூட பாப்பேன் அந்த படத்தை. எனக்கு அயன், ஐ கோ வித் அயன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப பாத்தீங்களா, அவங்களும் சூஸ் பண்ண விட்டா அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்ல இல்ல சரி இப்படி வச்சுப்போம். லைக் அவங்க ஃபேவரட் இல்லாத ஒரு நல்ல படம் உங்களுக்கு பிடிச்ச படம்னா எது சொல்லுவீங்க? ஃபேவரட் ஆக்டர் இல்லாத படம். ஆமா, அதுக்கு முதல்ல நான் 64 பார்க்கணும். அதுவே எனக்கு ஞாபகம் இல்லையே. ஃபேவரட் ஆக்டர் இல்லாத 64 படத்துல எந்த படத்தை நான் சொல்லுவேன்? இல்ல எனக்கு நான் இதுல சூஸ் பண்ணதுதான், எனக்கு தசாவதாரம் தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஐ கோ வித் தசாவதாரம். பயங்கரமான என்டர்டெய்னர் அது ஒண்ணுமே சொல்லவே முடியாது. என்ன ஏதோ யார்கிட்ட தான் நாய்ஸ் அதிகமாகுது. சாரி ஃப்ரெண்ட், சாரி. சொல்லு, தப்புன்னு சொல்லு. இப்ப அவ்வளவுலாம் யோசிக்காத, தப்புன்னு சொல்லு. எனக்கு என்ன படம் இருக்குன்னே தெரியல. 64ல இருந்துமா, 64ல இருந்துன்னா நான் இதுதான் சொல்லுவேன். எனக்கு வந்து இது கன்னத்தில் முத்தமிட்டால். அதை நான் சொல்லலான்னு வச்சிருந்த படம். கன்னத்தில் முத்தமிட்டால் ரொம்ப பிடிக்கும். அது எப்படி சொல்றது, சின்ன வயசுல இருந்தே கேடிவில போட்டு பார்த்து பழகி அது ரொம்ப ஒரு மாதிரி அட்டாச் ஆயிடுச்சு. அந்த டிராஜடி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ண வச்ச படம். அதை தாண்டி அமரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அமரன் பிடிக்கும் எனக்கு. சாப்பிட்டா அதுவுமே எனக்கு சொல்லாதான், எல்லாருக்குமே அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் தான். சோ இதுதான் மக்களே, இந்த லீகோட முடிவு வந்து தசாவதாரம். கமல் why again he proved why he is the ஆண்டவர். எங்க என்ன லீக் வேணா பண்ணு, அதுல இங்க நான் தான் ப்ரூவ் பண்ணிட்டாரு. சோ இது உங்களுக்கு வந்து இந்த லீக்ல யார் ஜெயிச்சிருப்பான்னு உங்களுக்கு தோணுது? உங்களுக்கு வந்து மேபி சிவாஜிக்கு பதிலாக வேற ஏதாவது படம் வந்திருந்தா இன்னும் டஃப் இருந்திருக்கும், இல்ல தசாவதாரம் பதிலாக இன்னொரு மேபி வெல் டிசர்விங் படம் ஏதாவது இருக்குதா, நீங்க வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எங்களுக்கு இது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, இந்த மாதிரி நடத்துறது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இதுக்கு அடுத்து இந்த மாதிரி இன்னொரு 64 ஃபர்ஸ்ட் படத்தோட நாங்க வருவோம். அது இன்னும் ஃபன்னா இருக்கும். அது இன்னும் ஃபன்னா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஜாலியா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் பேசுங்க. இதே மாதிரி லைவ்ல சப்போஸ் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னா லைவ்ல ஃபர்ஸ்ட் படத்துக்கு யாராவது ஒருத்தர் இன்க்ளூட் பண்ணி நம்ம வந்து ஃபன் பண்ணலாம். ஸோ இதான் வந்து இந்த வீடியோ. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ வந்து இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோல வந்து உங்களுக்கு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே. நல்லாவே இருக்க மாட்டீங்க.